ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபியூச்சர் அகாடமி. நான் உங்கள் சிவகார்த்தி. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நாமக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ், முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் கோர்ஸுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்தது கோயம்புத்தூர், சென்னை, இது மாதிரி எல்லா ரீஜன்லேயும் இருக்கக்கூடிய காலேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்க, பேசிக்காக இப்போ வந்து நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது எல்லாமே எந்த காலேஜில் எந்த கட் ஆஃபில் வந்து உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் பேசிக்காக எல்லாமே அனலைஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜியனாக நம்ம பார்க்க போகிறோம். என்ன கட் ஆஃபில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏடிஎஸ், சிசி இது மாதிரி நிறைய கோர்சஸ் பார்த்துட்ருக்கீங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ். ஆக்சுவலாக ஏஐடிஎஸ் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப் அனலிசிஸ், ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து என்ன கட் ஆஃபில் வந்து சீட்ஸ் வந்து ஓப்பன் கேட்டகரியில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு ஆவரேஜாக அந்த காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எந்த ரீஜனில் இருக்கக்கூடிய காலேஜஸில் நீங்கள் கட் ஆஃப் அனலிசிஸ் பார்க்கணும்னு சொல்லி நினச்சாலும் தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள். அதை பற்றியும் நம்ம கட் ஆஃப் அனலிசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நாமக்கல் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 6 காலேஜஸோட கட் ஆஃப் அனாலிசிஸ், முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் கோர்ஸுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏஐடிஎஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஒரு சில காலேஜஸில் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3-4 இயர்ஸாக தான் இந்த கோர்சஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ லாஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு ஓகேங்களா, 2020 இருந்து இப்போ இருக்கக்கூடிய இது வரைக்கும் வந்து என்ன கட் ஆஃபில் போயிட்டுருக்கு ஏஐடிஎஸ் கோர்ஸ் நாமக்கல் ரீஜியனில் பர்டிகுலர் பார்க்க போகிறோம். அடுத்தது கோயம்புத்தூர், சென்னை, இது மாதிரி எல்லா ரீஜன்லேயும் இருக்கக்கூடிய காலேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் ரீஜியனில் உங்களுக்கு ஏஐடிஎஸ் கோர்ஸ் வந்து டாப் 6 காலேஜஸோட 4 இயர்ஸ் கட் ஆஃப் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட்டாக நம்ம எந்த காலேஜ் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட் வந்து 2607 கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா, இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டிஎன்இஏ வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் டீட்டெயில் தான் இது. ஓகேங்களா, நீங்கள் இது வெப்சைட்டில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு தாராளமாக தெரியும். லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு வந்து என்ன கட் ஆஃபில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம். அஃபிஷியல் டிஎன்இஏ வெப்சைட்டோட கட் ஆஃப். ஓகேங்க, இதில் பார்த்தீங்கன்னா 2020 114லையும் 2021 பார்த்தீங்கன்னா 178.1 ஓப்பன் கேட்டகரியில் போயிருக்கு. ஓப்பன் கேட்டகரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஓப்பன் கேட்டகரியில் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. பிசி, ஓசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால தான் நம்ம ஓப்பன் கேட்டகரி எடுத்து இதுதான் கட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்ததாக 2022 பார்த்தீங்கன்னா 156 கட் ஆஃப்லையும் 2023 பார்த்தீங்க அப்படின்னா 163 கட் ஆஃப்லையும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 152.77 இந்த பர்சன்டேஜில் வந்து நமக்கு கட் ஆஃப் அனாலிசிஸ் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்ததாக எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாமக்கல்ல இருக்கக்கூடிய எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜுங்க. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜில் 2020 பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சீட்டுமே வந்து க்ளோஸ் ஆகலை. அதனால் வந்து 3 டாட்ஸ் வந்து அஃபீஷியலாக டிஎன்இஏ வெப்சைட்டில் வந்து இருக்குது. அதனால் அடுத்ததாக 2021 பார்த்தீங்கன்னா 165.75 கட் ஆஃபில் வந்து ஓப்பன் கேட்டகரியில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக 136 2022லையும் 2023 பார்த்தீங்கன்னா 144லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆவரேஜ் கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 148.56 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப். ஓகேங்க, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதில் பார்த்தீங்கன்னா பாவை குரூப்பில் இன்னொரு காலேஜ் இருக்குது, அதான் அட்டானமஸ் கல்லூரி பாவை இன்ஜினியரிங் காலேஜ். அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் கோர்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் அனௌன்ஸ் பண்ண கோர்ஸ் அப்படிங்கிறனால நம்ம 2628 கவுன்சிலிங் கோடில் இருக்கக்கூடிய பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜை தான் நம்ம பார்க்க போகிறோம். 2020 பார்த்தீங்கன்னா 100.5 கட் ஆஃப்லையும் 2021 172.46 கட் ஆஃப்லையும் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 151லையும் 2023 பார்த்தீங்கன்னா 146.5 கட் ஆஃப்லையும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ஓப்பன் கேட்டகரி. ஓகேங்களா, இதில் நம்ம ஆவரேஜாக கட் ஆஃப் அனலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 142.615 கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. ஓகே, அடுத்ததான் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட் 2609 இருக்கக்கூடிய காலேஜுங்க மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜுக்கு கட் ஆஃப் பார்த்துக்கோங்க 115.5 ஓப்பன் கேட்டகரியில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 167.64 21லையும் 22 பார்த்தீங்கன்னா 145.5லையும் 2023 பார்த்தீங்கன்னா 151லையும் ஓப்பன் கேட்டகரியில் க்ளோஸ் ஆகிருக்கு ஏஐடிஎஸ் கோர்ஸ்க்கு. இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 144
54.91 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சீட் வந்து 2020 ஃபில் ஆகலை, சீட்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது, அதனால் வந்து ஸ்டாரில் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுக்கல. ஓகே, அடுத்ததாக 2021 153.9 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 2022 பார்த்தீங்க அப்படின்னா 134.5லையும் 2023 பார்த்தீங்க அப்படின்னா 139லையும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 142 கட் ஆஃபில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜுங்க. இதுவும் ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2610. நம்ம இப்போ பார்க்குற காலேஜஸ் எல்லாமே ஞானமணி தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 காலேஜஸ் வந்து இருக்குன்னு சொல்லலாம். முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். 2020 பார்த்தீங்கன்னா 110.5 கட் ஆஃபில் வந்து ஏடிஎஸ் கோர்ஸுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓப்பன் கேட்டகரியில். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 2021 166லையும் 22 பார்த்தீங்கன்னா 134லையும் 2023 147லையும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 139.4 கட் ஆஃபில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இதுதான் நாமக்கல் ரீஜியனில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ்ன்னு சொல்லலாம். ஏடிஎஸ் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் லாஸ்ட்டு ஒரு 3-4 இயர்ஸ்க்கு வந்து நம்ம கட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 163 போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பிசியாக இருக்கீங்க, எம்பிசி, எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு ஒரு 20 கட் ஆஃப் 30 கட் ஆஃப் வரைக்குமே கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலேஜில் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல். நன்றி, வணக்கம்.